ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடுகளில் அடிக்கடி சமைக்கக்கூடிய ஒரு சாதாரண காய்கறிகளில் ஒன்று தாங்க கொத்தவரங்காய். ஆனால் இந்த சாதாரண காய்க்குள்ளார மறைஞ்சிருக்கக்கூடிய ஆரோக்கிய ரகசியங்கள் பற்றி பலருக்கும் தெரியாது. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, கொத்தவரங்காய் அதிகமாக சாப்பிட்டா வயிறு உப்புசம் வரும். மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்பவே நல்லது அப்படின்னும், இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது தினமும் சாப்பிட்டா உடம்புக்கு பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எது உண்மை, எது வெறும் வதந்தி, அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும், யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிட்டா அதிக நன்மை கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் நான் சொல்லக்கூடியது 95% மக்கள் செய்யக்கூடிய தவறை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு கொத்தவரங்காய் பிடிக்குமா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கொத்தவரங்காய் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கொத்தவரங்காய் அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய காய்கறிகளில் ஒன்று தாங்க. இதை இங்கிலீஷில் கிளஸ்டர் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பகுதிகளில் இதை வெவ்வேறு மாதிரி கூட அழைப்பாங்க. உங்கள் ஏரியாலலாம் கொத்தவரங்காய்க்கு என்ன பேர் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த கொத்தவரங்காயை பொரியல், கூட்டு, சாம்பார், வறுவல் இது மாதிரியான உணவுகளில் பலரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண காய்கறி தானே அப்படின்னு அலட்சியமாக பார்க்குறாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமாயிருங்க. அந்த அளவுக்கு இதில் சத்துக்கள் இருக்குது. 100 கிராம் கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்துடலாமா? 100 கிராம் கொத்தவரங்காயில் சுமார் கலோரி 30லேருந்து 35 இருக்குது. புரதம் 3 கிராம் இருக்குது. நார்ச்சத்து 4லேருந்து 5 கிராம் இருக்குது. விட்டமின் சி, விட்டமின் கே, போலேட், கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, மாங்கனீசு, மெக்னீசியம் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான காய் தாங்க இது. இந்த காயில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னா, அதிக அளவு நார்ச்சத்து தாங்க. இந்த நார்ச்சத்து தான் பல ஆரோக்கிய நன்மைகளுக்கும் காரணமாக இருக்குது. அதே டைமில் நார்ச்சத்து சிலருக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். அது எப்படிங்கிறத பார்த்துடலாமா? இப்போ கொத்தவரங்காய் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். முதலாவது நன்மை, குடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு கொத்தவரங்காய் பயன்படுது. உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உணவு சரியாக ஜீரணமாகும், சத்துக்கள் உடலால் உறிஞ்சப்படும், மலச்சிக்கல் குறையும். கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது மலத்தை மென்மையாக்கி எளிதாக வெளியே தள்ளுறதுக்கு உதவியாக இருக்குது. மலச்சிக்கலால் அவதிப்படுறவங்க அளவாக சாப்பிட்டா நல்ல பலன் கிடைக்கும். திடீர்னு அதிக அளவு கொத்தவரங்காயை சாப்பிட்டா, அதாவது நீங்கள் எப்பயுமே கொத்தவரங்காய் சாப்பிடுவீங்க அப்படின்னா அது உடலுக்கு செட் ஆகிட்டு இருக்கும். புதுசாக சாப்பிட்றவங்களா இருந்தால் திடீர்னு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வயிறு உப்புசம், வாயு பிரச்சனை, செரிமானத்தை செரிக்கிறதுல பிரச்சனை ஏற்படலாம். அதனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. புதுசாக சேர்த்துக்கிறவங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒத்துக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கடுத்து தொடர்ந்து எடுத்துக்கிறப்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். இரண்டாவது நன்மை என்னன்னா, ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு கொத்தவரங்காய் பயன்படுது. கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகளை மெதுவாக உறிஞ்சுறதுக்கு உதவுது. உணவுக்கு அப்புறமா ரத்த சர்க்கரை அளவு திடீர்னு அதிகரிக்கிறது ஓரளவுக்கு குறையும். இதன் காரணமாக தான் நீரிழிவு நோயாளிகள் அவங்களோட டயட் பிளானில் கொத்தவரங்காவை ஒரு உணவாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொத்தவரங்காய்ங்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் இது மருந்துக்கு மாற்று இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மருந்தை கட்டாயமாக எடுத்துக்கணும். அதோடையே நீங்கள் உணவில் கொத்தவரங்காயை சேர்த்துக்கணுமே தவிர டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்க மருந்தை விட்டுட்டு கொத்தவரங்காயை எடுக்கக்கூடாது. இப்படி கொத்தவரங்காயை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வர்றப்ப உங்களோட ரத்த சர்க்கரை அளவு அப்படிங்கிறது கட்டுப்பாட்டில் வரும். மூன்றாவது நன்மை, இதய ஆரோக்கியத்துக்கு இது உதவுது. இதய நோய்க்கு முக்கிய காரணங்களில் ஒன்று அப்படின்னா அதிக கொலஸ்ட்ரால் தாங்க. நார்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றப்ப எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவும். கொத்தவரங்காயில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குல்ல, இது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது. இதயத்தை சுற்றி படிஞ்சிருக்கும்ல, அந்த கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. இதனால இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு கொத்தவரங்காய் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் வெஜிடபிள் அப்படின்னு கூட சொல்லலாம். நான்காவது நன்மை, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவுது. இன்னைக்கு பலருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, உடல் எடையை அதிகரிக்கிறது தாங்க. எவ்வளவோ டயட் மேற்கொள்வாங்க, உடற்பயிற்சி கூட செய்வாங்க, ஆனால் உடல் எடையை குறைக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கு கொத்தவரங்காய் மாதிரியான நார்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய காய்கறிகளை உணவுல எடுத்துக்கிறப்ப உடல் எடை கணிசமா குறைய ஆரம்பிக்கும். கொத்தவரங்காயில இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, அது வயிறு நிறைந்த உணர்வை உங்களுக்கு கொடுக்கும். அதனால ரொம்ப நேரம் பசி எடுக்காது. ஜங்க் ஃபுட், ஸ்நாக்ஸு இது மாதிரியான தேவையற்ற உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. அதனால ஈஸியா உடல் எடையை குறைச்சுக்கலாம். கொத்தவரங்காயை எப்படி உணவுல சேர்த்துக்கணும்னா, எண்ணெயில பொரிச்சோ இல்லது தேங்காய் தூவியோ சாப்பிடக்கூடாது. நீங்க அப்படியே பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்றப்ப உங்களுக்கு உடல் எடை குறையும். ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, நீங்க கொத்தவரங்காய் எடுத்து பலன் இல்லங்க. 5வது நன்மை, எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு இது ஆதரவா இருக்கும். வயது அதிகரிக்கிறப்ப பலருக்கும் எலும்பு சார்ந்த நோய்கள் வருது. எலும்பு தேய்மானம், எலும்பு அடர்த்தி இதெல்லாம் குறையுது. இது ஒரு பொதுவான விஷயமா இருக்குது. அப்படி வயசானவங்களுக்கு ஒரு சிறந்த உணவா கொத்தவரங்காய் இருக்கும். முக்கியமா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வராம தடுக்கிறதுக்கும் கொத்தவரங்காய் பயன்படுது. உங்களோட நரம்புகளையும் எலும்புகளையும் வலுவாக்குறதுக்கு கொத்தவரங்காய் அப்படிங்கிறது சிறந்த உணவா இருக்கும். கொத்தவரங்காயில கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், விட்டமின் கே மாதிரியான சத்துக்கள் இருக்கு. இது எல்லாமே உங்களோட எலும்புகளை வலுவாக்குறதுக்கு பயன்படுது. 6வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இது உதவுது. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு அமைப்பு சரியா செயல்படலைன்னா அதுக்கு பல நோய்களை வழிவகுத்துரும். இந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு விட்டமின்களும் தாதுக்களும் தேவைப்படுது. கொத்தவரங்காயில விட்டமின் சி, தாவர சேர்மங்கள், பைட்டோநியூட்ரியன்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு எல்லாமே இருக்கு. இது உங்களோட செல்களை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவுது. இதனால அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் வர்றதெல்லாம் தவிர்க்கப்படுது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குது. இவ்வளவு நேரம் கொத்தவரங்காயோட நன்மைகளை தான் பார்த்தோம். இனி பார்க்கக்கூட பகுதி தான் ரொம்ப முக்கியமானது. அதிகமாக சாப்பிட்டா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்க போகிறோம். எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டா தான் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி கொத்தவரங்காய்க்கும் பொருதுங்க. அதிகமாக சாப்பிட்டா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? அதாவது பக்க விளைவுகள், வயிறில் வாயு, வயிறு உப்புசம் இது மாதிரியான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்களும் இயற்கை கார்போஹைட்ரேட்டுகளும் குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை உடைக்கிறப்ப வாயு உருவாகும். 2வது பக்க விளைவு என்னன்னா, வயிற்றுப்போக்கு இல்லைன்னா மலச்சிக்கல். இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு வியப்பா இருக்கலாம். ஒரே உணவு எப்படிங்க 2 பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு. ஆமாங்க, நீங்க நார்ச்சத்து அதிகம் நிறைந்த உணவுகளை எடுத்துட்டு தண்ணி குடிக்காம இருந்தீங்கன்னா மலச்சிக்கலை ஏற்படுத்திடும். தண்ணி குடிச்சிட்டு நார்ச்சத்து அதிகமாக இருக்க உணவுகளை அதிகமாக எடுக்கிறப்ப வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தலாம். அளவாக எடுத்துக்கிறப்ப ரொம்பவே நல்லது. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறப்ப தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். 3வது பக்க விளைவு என்னன்னா, குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். சிலருக்கு சில காய்கறிகள் செரிமானம் ஆகுறதுல பிரச்சனை ஏற்படுத்தும். கொத்தவரங்காயும் சிலருக்கு அப்படிதான். அப்படி சாப்பிட்றப்ப வயிறு வலி, வாயு, வயிற்று உப்புசம், மலம் கழிக்கிறது அதாவது வயிற்றுப்போக்கு இது மாதிரியான அறிகுறிகள் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் கொத்தவரங்காயை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. அதாவது உங்களுக்கு ஜீரண சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொத்தவரங்காயை ரொம்ப கம்மியான அளவில் எடுத்துக்கலாம். 4வது பக்க விளைவு என்னன்னா, சர்க்கரை அளவு குறைஞ்சு போகிறது தாங்க. சர்க்கரை நோயாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது கூட இன்சுலினையும் பயன்படுத்துவாங்க. அப்படி இருக்கிறப்ப கொத்தவரங்காயை எடுத்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவாங்க. சர்க்கரையை சரி பண்ணிடும், கட்டுப்படுத்திடணுங்கிறதுக்காக. அப்படி எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு பக்க விளைவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு கொத்தவரங்காயை எடுத்துக்கலாமா அப்படின்னு அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை இருக்குது அப்படிங்கிறது உங்களோட டாக்டருக்கு தான் தெரியும். அவங்க கொடுத்துருக்க டேப்லெட்டுக்கு இந்த கொத்தவரங்காய் ஒத்து வருமா வராதாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால நீங்கள் மட்டும் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியங்க. யாரெல்லாம் தவிர்க்கணும்னா, குடல் சார்ந்த பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க மட்டும் கொத்தவரங்காயை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. மற்றவங்கலாம் பயப்படாமல் அளவோடு எடுத்துக்கலாம். கொத்தவரங்காயை எப்படி சமைச்சு சாப்பிட்டா அதிகமான நன்மைகள் உடலுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? சிறந்த முறைன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தவரங்காயை ஆவியில் வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டிங்கனாலே வாயு பிரச்சனை வராமல் தடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பருப்பு சேர்த்து நீங்கள் கூட்டு மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லைனா லைட்டாக எண்ணெய் ஊற்றி பொரியல் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் ஃபுல்லாக கொத்தவரங்காயில் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காம தான் போகும். கொத்தவரங்காய் சாப்பிட்றப்ப ஏன் அளவு முக்கியம் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒவ்வொருத்தரோட உடல்வாகும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறது. இப்போ எவ்வளவு அளவு சரியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? சின்ன கப்புக்கு 1 கப்
கொத்தவரங்காயை எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கொத்தவரங்காய் தான் நல்லதுன்னு சொல்லிட்டாங்களேன்னு டெய்லியும் கொத்தவரங்காயை சாப்பிட வேண்டியதில்ல. ஒரு நாளைக்கு முருங்கைக்காய், இன்னொரு நாளைக்கு பீன்ஸு, ஒரு நாள் கேரட்டு, ஒரு நாள் முட்டைக்கோஸு, ஒரு நாள் கொத்தவரங்காய் அப்படின்னு மாற்றி மாற்றி தினைக்கும் உங்களோட உணவில் ஏதாவது ஒரு கூட்டு, பொரியல் வச்சு சாப்பிட்றது ரொம்பவே முக்கியங்க. அது உங்களோட உடல் ஆரோக்கியத்தை இன்னும் அதிகரிக்கும். இந்த வீடியோவில் கொத்தவரங்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்ன அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்த்தோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு கொத்தவரங்காய் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் கொத்தவரங்காயை என்ன பேர் சொல்லி அழைப்பீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.